ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பருவம் 1 பயிற்சித்தாள் 3 அலகு 3 ஆற்றல். சரியான விடையை தேர்ந்தெடு. ராம் கனமான பெட்டியை தள்ளும்போது எந்த வகையான ஆற்றலை பயன்படுத்துகின்றார்? 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. ஒலி ஆற்றல் அப்படின்னா சத்தம் இல்லையா, வெப்ப ஆற்றல் ஹீட்டு, மின் ஆற்றல் கரண்ட்டு. இது மூணுமே இந்த இடத்துக்கு பொருந்தாது. அடுத்தது இயக்க ஆற்றல், அதுதான் சரியான பதில். ராம் என்ன பண்றாரு, தன்னுடைய 2 கைகளையும் அந்த பெட்டி மேல வைத்து விசை கொடுத்து தள்ளுறாரு. தள்ளும் போது அந்த பெட்டி நகருகிறது. இங்க இயக்கம் நடைபெறுகிறது. அதனால இது இயக்க ஆற்றல். இந்த படத்தை பாருங்க. இது என்ன படம்? ரோலர் கோஸ்டர் படம் இல்லையா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தலைகீழெல்லாம் சுற்றுது. இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக கூட இருக்கும் இல்லையா? நீங்களாம் போயிருக்கீங்களா ரோலர் கோஸ்டரில்? இப்போ இது சம்மந்தமாக தான் இந்த கேள்வி. படத்தை உற்று நோக்குக. ரோலர் கோஸ்டரில் அதிகபட்ச நிலையாற்றல் எங்கே இருக்கும்? இதுக்கும் 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. மேலிருந்து கீழாக வரும்போது, மூளையை சுற்றி வரும்போது, அடிப்பகுதியில், உச்சி பகுதியில் அப்படின்னு 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் உச்சி பகுதியில். ஏன் அப்படின்னா, இந்த ரோலர் கோஸ்டர் வளைஞ்சி வளைஞ்சி சுற்றும் போது மேலே உச்சிக்கு போன பிறகு ஒரே ஒரு நிமிஷம் நின்றுட்டு அதுக்கப்புறம்தான் வேகமாக கீழே வரும். அப்போ நிலையாற்றல் எந்த இடத்துல இருக்குது? அந்த உச்சி பகுதியில் தான் இருக்குது. அங்கே தான் ஒரு நிமிஷம் நிலையாக நிற்கிது. அதனால் சரியான விடை உச்சி பகுதியில். அடுத்த கேள்வி. அணு ஒரு பழத்தை தாக்க வில்லில் அம்புக்குறியை நிலைநிறுத்துகிறார். நாணேற்றப்பட்ட அம்பில் உள்ள ஆற்றல். 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. இயக்க ஆற்றல், நிலையாற்றல், வேதியாற்றல், ஒளியாற்றல். இதுக்கு சரியான பதில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கேள்வியை நாம சரியா புரிஞ்சுக்கணும். நாணேற்றப்பட்ட அம்பில் உள்ள ஆற்றல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அம்பை வில்லில் நான் ஏற்றிய பிறகு ஒரு நிமிஷம் அப்படியே நிலையாக அசையாமல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாணை விடும்போது தான் அம்பு வில்லிலேருந்து பாயும் இல்லையா? இப்போ இங்கே நம்மளை என்ன கேட்குறாங்க? நான் ஏற்றப்பட்ட அம்பில் உள்ள ஆற்றல். நான் ஏற்றிய பிறகு அம்பு என்ன இருக்கும்? அப்படியே அசையாமல் தான் இருக்கும். அதனால சரியான பதில் நிலையாற்றல். 4வது கேள்வி. மலையின் மேலிருந்து கீழே உருளும் பனிப்பந்து டேஷ் ஆற்றலுக்கு உதாரணம். 4 பதில்கள் கொடுத்திருக்காங்க. நிலையாற்றல், இயக்க ஆற்றல், வேதியாற்றல், காற்று ஆற்றல். படத்தை பாருங்க. பனிப்பந்து என்ன ஆகுது? உருண்டு வந்துகிட்டே இருக்கு. நிலையா ஒரு இடத்துல நிக்கல இல்லையா? அதனால சரியான பதில் எது? இயக்க ஆற்றல். கேள்வி 5. நீர்மின் நிலையங்களில் நீரின் இயக்க ஆற்றலானது டேஷாக மாற்றப்படுகிறது. அணைக்கட்டுகளில் நீரை தேக்கி வைப்பாங்க. தேக்கி வைத்த நீரை மிக உயரமான இடத்துலேருந்து திறந்து விடும்போது ரொம்ப வேகமாக அது கீழே கொட்டும். அந்த நீர்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இங்க சரியான பதில் மின்னாற்றல். 6வது கேள்வி. காயத்ரி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறாள். அவளுடைய நண்பர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். இச்செயலில் வெளிப்படும் ஆற்றல். வெப்ப ஆற்றல், வேதியாற்றல், நிலையாற்றல், இயக்க ஆற்றல் அப்படின்னு 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பாருங்க. அந்த பொண்ணு ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருக்கா. ஊஞ்சல் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துகிட்டே இருக்கு. இங்க இயக்கம் நடைபெறுகிறது. அதனால சரியான பதில் இயக்க ஆற்றல். 7வது கேள்வி. கத்தரிக்கோல் பல்வேறு பொருள்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இச்செயலில் வெளிப்படும் ஆற்றல். வேதியாற்றல், இயந்திர ஆற்றல், மின்னாற்றல், வெப்ப ஆற்றல். கத்தரிக்கோல் ஒரு எளிய இயந்திரம்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த எளிய இயந்திரத்தை வைத்து பொருள்களை நம்ம வெட்டுறோம். அப்ப சரியான பதில் எது? இயந்திர ஆற்றல். அதுதான் சரியான பதில். 8வது கேள்வி. சுத்தியால் ஆணியை சுவற்றில் அடிக்கும் செயலில் உள்ள ஆற்றல். நிலையாற்றல், இயக்க ஆற்றல், வெப்ப ஆற்றல், மின்னாற்றல் அப்படின்னு 4 பதில்கள் கொடுத்துருக்காங்க. சுத்தியால ஆணியை வேகமாக அடிக்கும்போது ஆணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது.
இங்க இயக்கம் நடைபெறுகிறது. அதனால சரியான பதில் இயக்க ஆற்றல். ஆற்றலை உருவாக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. இது ஒரு வடிவிலிருந்து மற்றொரு வடிவுக்கு மாற்றப்படுகிறது அல்லது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு கடத்தப்படுகின்றது. ஆற்றல் அழிவின்மையை ஆற்றல் மாற்றம் என்றும் கூறலாம். நமது அன்றாட வாழ்வில் பல உதாரணங்களை இதற்கு கூற முடியும். அவற்றில் சில படங்களாக உங்களுக்காக இங்கே. வெப்ப ஆற்றலில் இருந்து மின்னாற்றல். அனல் மின் நிலையம். மின் ஆற்றலில் இருந்து வெப்ப ஆற்றல். மின் அடுப்பு. ஒளி ஆற்றலில் இருந்து வேதியாற்றல். தாவரங்கள் உணவு தயாரித்தல். இயந்திர ஆற்றலில் இருந்து மின்னாற்றல். டைனமோ. மின் ஆற்றலில் இருந்து இயந்திர ஆற்றல். மின் மோட்டார். வேதி ஆற்றலில் இருந்து மின் ஆற்றல். மின்கலன் பேட்டரி. 9வது கேள்வி, கீழ்காணும் ஆற்றல் மாற்றங்களுக்கு ஒரு உதாரணம் தருக. ஆற்றல் மாற்றம். உதாரணம்: வெப்ப ஆற்றலில் இருந்து மின்னாற்றல். அனல் மின் நிலையம். மின் ஆற்றலில் இருந்து வெப்ப ஆற்றல். மின் அடுப்பு. ஒளி ஆற்றலில் இருந்து வேதியாற்றல். தாவரங்கள் உணவு தயாரித்தல். இயந்திர ஆற்றலில் இருந்து மின்னாற்றல். டைனமோ. மின் ஆற்றலில் இருந்து இயந்திர ஆற்றல். மின் மோட்டார். வேதி ஆற்றலில் இருந்து மின் ஆற்றல். மின்கலன் பேட்டரி.